ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى. ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் ஒவ்வொரு முஸ்லிமையும் அதிகமான முஸ்லிம்களை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிற நல்ல பண்புகள் குறித்து தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு நற்குணம் பொறுமை என்ற குணம். இந்த பொறுமை குறித்து திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு கட்டங்களில் மனித வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பொறுமை, அதற்கான இலக்கணம், பொறுமைக்கான விரிவுரை என்று தம்முடைய வாழ்க்கை முழுவதிலேயும் அதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். பொதுவாகவே வாழ்க்கையை பொறுத்தவரை எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் செயல்கள் அனைத்துமே எண்ணங்களின் அடிப்படையில் தான் அமைகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதே செய்தியை இன்னொரு இடத்திலே வேறு வார்த்தைகளில் நபி அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களிடத்திலே நடந்து கொள்கிறான். அதை அருமையாக சொன்னார்கள். ஒமை யஸ்தாஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ் ஒமை யஸ்தக்னி யுக்னிஹுல்லாஹ் ஒமை யதஸப்பர் யுஸப்பிருஹுல்லாஹ். யார் சுயமரியாதையோடு வாழ விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ வைக்கிறான். யார் பிறரிடத்திலே தேவையாகாமல் கையேந்தாமல் தன்னிறைவோடு இருக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் தன்னிறைவோடு வாழ வைக்கிறான். அதற்குரிய வாய்ப்புகளை வாசல்களை திறந்து தருகிறான். நாம எப்படி விரும்புகிறோமோ அது மாதிரி தான். நாம எல்லாத்தையும் கையேந்திரம்னு ஆசைப்பட்டோம்னா கையேந்திர வாசல் எல்லாம் திறந்து தருவோம். இவர்கிட்ட போ, அவர்கிட்ட போய் கேட்கலாம், இவர்கிட்ட யாசம் கேட்கலாம். பிச்சை எடுத்து தான் திங்கணும்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டாருன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த தெருவில் போய் பிச்சை எடுன்னு சொல்லிட்டு அதுக்குரிய வழியை காட்டுவான். நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன்ற முடிவோடு ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து தருவான். ஒமையத்த சப்பரி சப்பிர்ஹுல்லாஹ், யார் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் பொறுமையாளராகவே வாழ செய்கிறான். சொல்லிட்டு இதுக்கு அடுத்து சொல்ற வார்த்தை தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை. ஒமா உஅதிய அஹதுன் அதான் கைரன் அவுசாமின சபரி. யாருமே பொறுமையை விட சிறந்ததை விசாலமானதை வழங்கப்படவே இல்லை. உலகத்துல ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிற பெரிய கிருபைகளிலே அருளிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருள் எது என்று கேட்டால் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்க பொறுமை என்ற குணம் தான் பெரிய அருள். அதுக்கு நிகரான அருளே இல்லை என்கிற அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவ இந்த வார்த்தையிலே இருந்தே பொறுமையினுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொறுமையை பொறுத்தவரை எந்த அளவிற்கு இந்த பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன இடங்களில் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் பொறுமை அவசியம். பொறுமையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு ஒரு காரியத்திலே பொறுமையோடு மேற்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் அதில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு களத்திலே 2 பேர் சந்தித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் 2 பேரிலே அதிகம் அந்த களத்திலே நிற்கிற பொறுமை யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் இறுதியிலே வெற்றியை பெறுகிறவராக இருப்பார். அதான் அல்லாஹ் சொல்றான், வெற்றியினுடைய சூத்திரமாகவே பொறுமையை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள். முதல் கட்டளை. அடுத்து சொல்கிறான் வஸாபிரு, அந்த பொறுமையிலே பிறரை நீங்கள் மிகைத்து விடுங்கள். 2 பேர் இருக்கும் பொழுது 2 பேர்ல அதிகபட்ச பொறுமை உங்கள்ட்ட தான் இருக்கணும். அவன் கடைசி வரைக்கும் மல்லுக்கு நிற்போன்னு சொல்லிட்டு அந்த அந்த கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை நீங்க அவர் எவ்வளவு பொறுமையாளர் இருக்கிறாரோ அதை விட நீங்க பொறுமையாளராக இருக்கணும். பொறுமையிலே பிறரை விளைத்து விடுங்கள். ஒரு ஆபித்து, அதிலே கடைசி வரை உறுதியாக நில்லுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப வெற்றிக்கான சூத்திரம் எது, வெற்றிக்கான அடிப்படை எது என்பதை சொல்லுகிற பொழுது
அதற்கு பல காரியங்கள் இருக்கிறது, பல வேலைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு வேலை நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். பொறுமைதான் வெற்றியினுடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தின் வழியாக வலியுறுத்துகிறான். ஆனால் பொறுமை என்றால் என்ன? நம்முடைய சமூகத்திலே பொறுமை என்பதற்கு தவறான பொருள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வேகமா விரைவாக ஒரு காரியத்தை செய்ய விடாம ஆக்குறதுக்கு பொறுமை கொண்டு போட்டுருவாங்க. ஏன்பா இவ்வளவு வேகமா செய்யற, பொறுமையா செய்ய வேண்டியதானே. பொறுமை என்பது வேகத்தை குறைப்பதற்கான காரணம் அல்ல. செய்ய விடாமல் ஒருத்தர் விரைந்து செய்யக்கூடிய காரியத்தை செய்ய விடாமல் தடுப்பதற்குரிய பண்பு அல்ல பொறுமை என்பது. அதே மாதிரி சில நேரங்களில் நம் மீது அவதூறுகள் அபாண்டங்கள் சுமத்தப்படுகிற நேரத்துல வாய் ஒத்தி மௌனமாக நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற நேரத்துல உரிமையை யார் பறிச்சா என்ன, எப்படி பறிச்சா என்ன என்று சொல்லி கோழையாக ஒருவனை இருக்க வைப்பதற்கு பொறுமையை கொண்டு காட்டுவார்கள். பொறுமையாரு ஒன்னும் பேசுறாரு, ஒன்னும் அடிச்சிடாத, ஒன்னும் பண்ணிடாத. அப்ப நம்முடைய எதிர்ப்புகளை இப்ப தெரிவிக்காமல் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் பொறுமை என்கிறார்கள். வேகமாக செயல்படுவதை தடுப்பதற்கு பொறுமை என்கிறார்கள். கோழைத்தனத்திற்கெல்லாம் பொறுமை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கோழையாக எதிர்த்து அடிக்க முடியாம இயலாமையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பொறுமையா இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு பெட்டை கட்டி விட்டுருவாங்க. இதற்கு பெயர் பொறுமை அல்ல. பொறுமை என்பது நாம் எடுத்துக்கொண்ட ஒரு காரியத்தை, ஒரு லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு இடையிலே ஏற்படுகிற எல்லா சங்கடங்களையும் சகித்துக் கொண்டு அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு பெயர் பொறுமை. அப்படியானால் வேறு வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால் மன உறுதிக்கு பெயர் பொறுமை, வீரத்திற்கு பெயர் பொறுமை, எதிர்த்து நின்று போராடுகிற போர்க்குணத்திற்கு பெயர் பொறுமை, அமைதியாக மௌனமாக வீட்டிலே படுத்து தூங்குவதற்கு பெயர் அல்ல பொறுமை என்பது. பொறுமை என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே வீரம், பொறுமை என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே மன உறுதி, பொறுமை என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே களத்திலே இறுதி வரை நிற்கின்ற அந்த மன துணிவு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பண்பு தான், ஒரு குணம் தான் பொறுமை என்ற குணம். இதற்கு ஏராளமான சான்றுகளை திருக்குர்ஆன் நெடுகிலும் நம்மால் காட்ட முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு இது குறித்து விரிவான விளக்கங்களை தருகிறார்கள். குறிப்பாக பொறுமையில மார்க்க அடிப்படையில் நாம் சிந்திப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏவல்களையும் விளக்கல்களையும் நாம கடைபிடிப்பதற்கு நமக்கு பொறுமை அவசியம். அல்லாஹ் நமக்கு சில கட்டளைகளை போட்டிருக்கிறான். நாம் தொழ வேண்டும், நாம் நோன்பு இருக்க வேண்டும், நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும், வசதி பெற்றால் ஹஜ் செய்ய வேண்டும், பெற்றோர்களை பேணி நடக்க வேண்டும், கணவன் மனைவிக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும். இது மாதிரி உலகத்துல நாம என்னவெல்லாம் செய்யணும், செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த கடமைகள் குறித்து நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம செய்யக்கூடாத காரியங்கள் குறித்தும் அல்லாஹ் விலக்கி தந்திருக்கிறான். என்னென்ன காரியங்களை செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்க, அவதூறு சொல்லாதீங்க, பொய் பேசாதீங்க, தீமைகளில் ஈடுபடாதீங்க, பிறர் பொருளை சுரண்டாதீங்க, ஆபாசத்தில் ஈடுபடாதீங்க. இந்த மாதிரியாக செய்யக்கூடாத காரியங்களும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. செய்ய வேண்டிய காரியங்களும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வால் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிற இந்த ஏவல்களையும் விளக்கல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும், முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பொறுமை அவசியம். தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த தொழுகையை நிறைவேற்றிக்கிட்டே இருப்போம். ஆனா பொறுமை இருந்துச்சுன்னா அப்படியே விடாம நிறைவேற்றுவோம். பொறுமை இல்லைன்னா விட்டு விட்டு நிறைவேற்றுவோம். அல்லது 4 நாளைக்கு விழுந்து தொழுவோம், 5ஆவது நாள் தொழாம வீட்டுல படுத்து தூங்கிடுவோம். அப்படின்னா நம்மகிட்ட பொறுமை இல்லைன்னு அர்த்தம். பொறுத்துக் கொள்கிற, சகித்துக் கொள்கிற. என்ன சகித்துக் கொள்ளணும்? காலையில் டெய்லி சுழுவுக்கு வரணும் முடிவெடுத்து 5 நாள் வந்தாச்சு. 6ஆவது நாள் குளிர் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடுமையான குளிரா இருக்குது, எந்திரிச்சு போனா பனி ஜாஸ்தியா இருக்குது, ஒது வேலை செய்யணுமே, ஒது செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் குளிரா இருக்குமே, அப்ப இழுத்து போட்டு தூங்கிட்டு 7 மணிக்கு தொழுகுவோம் அப்படின்னு போர்வையத்துக்கு பொத்துறாருல. அப்படின்னு இந்த சிரமத்தை சகிக்கின்ற பொறுமை அவர்களிடத்துல இல்லைன்னு அர்த்தம். என்ன சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுவேன். குளிரா இருந்தா என்ன, பனியா இருந்தா என்ன, மழையா இருந்தா என்ன, வெயிலா இருந்தா என்ன, அல்லாஹ்வுடைய தொழுகையை நான் விட்டுவிட மாட்டேன் ஒருத்தர் வந்தாருன்னா இதற்கு பேர் என்ன? மன உறுதி தானே. இதற்கு பேர் தானே வீரம் என்பது, ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற ஆற்றல் என்பது. இதுக்குதான் மார்க்கம் பொறுமைன்னு சொல்லு. இந்த மாதிரி நீங்க எந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற நினைத்தாலும் அந்த காரியங்களை செய்கிற பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற இடையூறுகள், உங்களுக்கு ஏற்படுகிற சிரமங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற சோம்பேறித்தனங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற மன உறுத்தல்கள் அனைத்தையும் சகித்து பொறுத்து அந்த காரியத்தை செய்து முடித்து விடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொறுமையாளராக இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே பொறுமை இருக்கிறது என்ற அர்த்தம். எல்லா காரியத்துக்கும் சொல்லலாம். தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். உரிய முறையிலே நீங்கள் ஜகாத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஆனா செய்தான் உள்ளத்துல வந்து ஊசாரத்தை போடுவான். இவ்வளவு காசு கொடுக்கவா, இவ்வளவு பெரிய பணத்தை தூக்கி தரவா, ஜகாத்து கணக்கு போட்டு பார்த்தா இந்த மாசம் வந்து நம்ம 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். ஏப்பா 20,000 தூக்கி கொடுக்கவா? செய்தான் உள்ளத்துல என்ன போடுவான்? இதை வச்சு அதை வாங்கலாமே, இதை வாங்கலாமே, இப்படி ஆளாளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்னத்துக்கு ஆகுறது? அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர,
ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை ஊட்டுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எல்லாத்துக்கும் கொடுத்தனா ஏழையா போயிருவ, ஓட்டாண்டி ஆயிருவ, உனக்கு யாரும் தரமாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை ஷைத்தான் உள்ளத்துக்குள்ள போடுவான். ஆனா நீ அதை கேட்டு நம்பி அவன் பின்னாடி போயிடாத. அல்லாஹ் உனக்கு பாவ மன்னிப்பை பரிசீலிக்கிறான், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை பற்றி வாக்களிக்கிறான். நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி ஏற்று செயல்படுங்க. அல்லாஹ் வலியுறுத்துறான்ல. இப்ப தர்மம் செய்ய வேண்டிய தேவை வரும் பொழுது, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது, ஷைத்தானுடைய இந்த உணர்வுகளை மீறி நாம் அந்த ஜக்காத்தை கொடுக்கிறோமா, அல்லது அந்த உணர்ச்சிக்கு ஆளாகி எனக்கு தேவைப்படுது, என் முஜாதிக்கு தேவைப்படுது, வீட்டு வாடகைக்கு தேவைப்படுது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இந்த காரியத்தை நிறைவேற்றாமல் அலட்சியப்படுத்துகிறோமா? அலட்சியப்படுத்தி விட்டால் பொறுமை இல்லை என்ற அர்த்தம். அலட்சியப்படுத்தாமல் என்ன ஆனாலும் சரிதான், அது நான் ஓட்டாளியா போனாலும் பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கையில இருக்கிற பணத்தை தூக்கி கொடுக்க வேண்டிய கடமை நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னால் நான் பொறுமையாளனாக இருக்கிறேன், இறைவன் எனக்கு விதித்திருக்கிற கடமையை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று அர்த்தம். அப்ப நம்ம எந்த நற்காரியத்தை செய்ய நினைச்சாலும் சிரமங்கள் ஒரு சிரமம் வராம இருக்கவே இருக்காது. கரெக்டா கடைசி வரைக்கும் அதே மாதிரி செஞ்சு முடிச்சிருவோம்னா சொல்லவே முடியாது. டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே சுபு தொழுதுன்னு குர்ஆன் ஓதணும் முடிவு எடுப்போம். 10 நாள் ஓதுவோம், 11ஆம் நாள் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவார், வாயா டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு. சைத்தான் பக்கத்திலே வந்துருச்சுன்னு அர்த்தம். டீ கடைக்கு வந்து டீ ஓகே தான், கொஞ்சம் பொறுப்பா 10 நிமிஷம் ஒரு குர்ஆன் ஓதிட்டு வந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே. நாம என்னைக்கும் கூப்பிடாத ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து கூப்பிட்டு விட்டான், நம்மளா எந்திரிச்சு போனோம்னா நம்ம கையில இருந்து 5 ரூபா போகும். இப்ப அவன் கூப்பிட்ட நேரத்தில் அவன் கூட போனோம்னா நமக்கு 5 ரூபா மிச்சமாயிரும். இப்ப குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறவன் இந்த நல்லறத்தை செய்வதா, அல்லது ஒரு 5 ரூபா காசு மிச்சப்படுத்தி ஒரு டீ கிடைக்குத இந்த டீக்கு ஆசைப்படுறதா? ரெண்டு அந்த சபலம் ஏற்படுகிற பொழுது நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய பொறுமை தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப நாம செய்யக்கூடிய நல்லறங்களில், அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற கட்டளைகளில் நாம் அதை மிகச் சரியாக செய்வதற்கு ஏற்படுகிற இடையூறுகளை எல்லாம் பொறுக்க வேண்டும். அதை மார்க்கம் பொறுமை என்று சொல்கிறது. அதே போல இறைவன் விதித்திருக்கிற விலக்கல்களை விட்டு விலகிக் கொள்வதற்கு, தீமையான காரியங்கள் பட்டியல் போட்டிருக்கிறான்ல, அந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப பெரிய பொறுமை தேவை. அதுக்குதான் செய்வதை விட செய்யாமல் இருப்பதற்கு ரொம்ப பெரிய மன வலிமை வேண்டும். ஏன்னு கேட்டா, இப்ப சாதாரணமா எடுத்துக்கொண்டால் எல்லாருமே பொருள் தேடத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நாம் இங்க வந்து நம்முடைய சொந்த ஊரை விட்டு இங்க வந்து குடியிருக்கிறதுடைய முக்கியமான காரணம் என்ன? பொருளாதாரத்தை தேட இடுபூர்ல போய் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை செட்டில் ஆகும். அதுக்கு தானே பொருளாதாரத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மனித வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை அதுக்கு தானே செலவிடுறோம். ஒரு நாள்ல 24 மணி நேரத்தை நம்முடைய சொந்த தேவைக்கு எவ்வளவு செலவு பண்றோம், படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்றோம், அறிவை தேடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம், பொருளை தேடுறதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம்னு கம்பேர் பண்ணி பார்த்தா 8 மணி நேரம் 10 மணி நேரம் பொருளாதாரத்துக்கு தான் செலவிடுகிறோம். காசு பணத்தை சேர்ப்பதற்காகத்தான் நம்ம அதிகபட்ச நேரத்தை செலவிடுகிறோம். அப்ப இந்த பொருளாதாரத்தை தேடுகிற மனிதன் பொருளாதாரத்துல இப்படித்தான் தேடணும்னு நல்ல ஒரு விதியை உண்டாக்குனானே. பொய் சொல்லி பொருள் தேடாத, பிறர் பொருளை அநியாயமாக தேடி விடாத, லஞ்சத்தின் வழியாக பணத்தை சேர்த்து விடாத, வியாபாரத்துல யாருக்கும் மோசடி பண்ணிடாத. அப்ப இதை செய்ய வரும்போது உள்ளத்துக்குள்ள என்ன வரும்? எல்லாரும் பொய் பேசிதான் பிசினஸ் பண்றோம். வாயில பொய் இல்லாட்டி கையில பை வச்சு பிரயோஜனமே இல்லைன்னு நம்முடைய கல்லு பேச்சு வழக்கம் சொல்லி கொடுவோம். கையில பை இருக்கணும், வாயில பொய் இருக்கணும், அப்பதான் நம்முடைய பிசினஸ் டெவலப்னு சொல்லிவிட்டு எவனோ ஒரு கூறு கட்டவன் சொன்னதை ஊரெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி நம்ம பொய் பேசுறதுக்கு நம்மளே ஒரு சாஜாம சொல்லிக்குவோம். ஒரு முஸ்லீம் இப்படி சொல்ல முடியுமா? சொல்ல கூடுமா? ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில வியாபாரத்துல பொய் பேசினா எனக்கு காசு வரும்னா எனக்கு இப்படி ஒரு காசு தேவையில்லை. நீங்கள் பொய் பேசி சம்பாதித்தால் அதில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது. லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம், எல்லாம் காணல் நீராக காணாமல் போய்விடும், எந்த பயனும் இல்லாமல் போயிடும். 10 கோடி வருமானம் வந்திருக்கும், ஆனா கையில கணக்கு எடுத்து பார்த்தா 10 காசு மிச்சம் இருக்காது. மனைவிக்கு கிட்னியில கல்லு, அதுக்கு 2 லட்சம் காலி. பாப்பாவுக்கு ஹார்ட்ல ஆபரேஷன், அதுக்கு 10 லட்சம் காலி. மொத்தத்துல இதுக்கு 10, இதுக்கு 5, இதுக்கு 8, அதுக்கு 3 சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கடைசியில கணக்கு பார்த்தா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓட்டாட்டே உட்கார்ந்துருக்கும். இப்படி நாம பொய் பேசி ஏமாற்றி மார்க்கத்துடைய நெறிமுறைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டு சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தால் பிரயோஜனம் இல்லாமல் மீண்டும் கடன்காரனாக உட்கார்ந்து இருப்பதை விட குறைந்தபட்ச வருமானம் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய அருளோடு வரட்டும், என்னுடைய தேவைகள் எல்லாம் அதிலே நிறைவேறட்டும் என்றுதான் ஒரு முஸ்லிம் விரும்ப வேண்டும். ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, எல்லா தேவையும் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வாடகை கொடுத்தாச்சு, கரண்ட் பில்லு கட்டியாச்சு, மளிகை கடைக்காரங்க கொடுத்தாச்சு, பால்காரங்க கொடுத்தாச்சு, மருத்துவத்துக்கு செலவு பண்ணியாச்சு, எல்லா செலவு போக கையில 1000 ரூபாய் மிச்சம் இருக்கிறது. ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, செலவு போகல, பத்தல, அதுக்கு கொடுக்க முடியல, இதுக்கு கொடுக்க முடியல, இதுக்கு கொடுக்க முடியலன்னு 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு 50,000 கடன் வாங்கி இருக்கிறார். இந்த 10 லட்சம் வருமானம் தேவையா, அந்த 10,000 வருமானம் தேவையா? நம்ம எதுக்கு ஆசைப்படணும்?
நிறைய சம்பாதிக்கிறதுக்கு தன்னிறைவோடு வாழ்றதுக்கு தானே. தன்னிறைவோடு வாழ முடியாத சம்பாத்தியம் ஏன் குறைவாக இருந்தாலும் இறைவனின் அருளோடு வருகிறதா, பரக்கத்தாக வருகிறதா? பரக்கத் பொருந்திய பணம் எதுவாக குறைந்த பணமாக இருந்தாலும் உங்களின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும். தேவையில்லாமல் உங்கள் பணம் செலவழியாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறோம், எடுத்து நாம ஒரு வாளியில ஊத்துறோம், அங்கிருந்து வாளியில இறக்கினா இன்னொரு வாளியில ஊத்துறோம். ஊத்துகிற வாளியில ஓட்டை இருந்துச்சுன்னா எத்தனை வாளி ஊத்துனாலும் பத்தாது தானே. அதே இந்த வாளியை அல்லாஹ் ஓட்டையை அடைச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வாளி எடுக்கிறோம், ஒரு வாளி ஊத்துறோம், மேட்டர் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வாளிக்கு கஷ்டப்பட தேவையில்லை. திரும்ப திரும்ப சிரமப்பட்டு எடுத்து எடுத்து இங்க ஊத்தி ஊத்தி வாளி நிறையாம உட்கார்ந்துருக்க. அப்படி சிரமப்பட்டு ஊத்தி நிறையாமல் இருக்கின்ற வாளி தேவையா, அல்லது சிரமமே இல்லாமல் ஒற்றை வாளியிலே பரிபூர்ணமாக நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாளி தேவையா? இந்த கேள்வி வரும் பொழுது நாம எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்கிறோம்? தேர்ந்தெடுக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய அருள். நான் போய் பேச மாட்டேன், இதாங்க ரேட்டு, ஏங்க காலையிலே ரேட்டு சொல்லிவிட்டாங்க, 10,000 பாட்டுக்கு விலை வந்துருச்சு, எதுக்கு இந்த பொய்யுங்கிற? கட்டுப்படி ஆகாதுங்க, முடிங்கல. இப்ப என்ன, எனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகாது, இவ்வளவுதான் தந்தா தாங்க, இல்லாட்டி முடியாதுங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்க. அவர் 10 தடவை ரேட்டை குறைஞ்சு கேட்டாரா, நீங்க 10 தடவை ரேட்ல உறுதியா நில்லுங்களேன். அந்த வேலையை செய்வதை விட்டு விட்டு போலியாக செட்டப் பண்ணி வச்சு வீட்டுக்காரி கேட்டா, மாமனார் கேட்டார், மாமியார் கேட்டார்னு 10,000 பாட்டுக்கு விலை வந்துருச்சு, 15,000 பாட்டுக்கு விலை வந்துருச்சு. எதுக்கு இந்த பொய், எதுக்கு இந்த பிராடு? இப்படி சம்பாதித்து உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற போவதும் இல்லை, உங்களுடைய தேவை பூரணப்பட போவதும் இல்லை. செல்வம் அதிகமாக சேர்வதற்கு பெயர் எல்லாம் செல்வந்தல் இல்லை. நபிகளார் சொன்னார்கள், லைசல் கினா அன் கஸரத்தில் மால் வலாக்கின்னல் கினா மினன் நஃப்ஸ். செல்வத்தை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறவன் செல்வந்தன் இல்லை, போதும் என்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவனே செல்வந்தன். ஒண்ணுமே இல்லை, நிம்மதியா இருக்குங்கிறான் ஒருத்தன், அதானே வேணும், அது நிம்மதிக்கு தானே சம்பாதிக்கிறோம். அப்ப நாம அல்லாஹ் நமக்கு விலக்கி இருக்கிற விலக்கல்களை, தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மன உறுதி அவசியம். அதனாலதான் அல்லாஹ் பொறுமையை பத்தி சொல்லும் பொழுது மன உறுதி என்று அல்லாஹ் சொல்றான், வைன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். நீங்கள் இறைவனை அஞ்சி பொறுமையோடு இருந்தால் அதுதான் உறுதிமிக்க காரியத்தில் ஒன்று. நான் போய் பேச மாட்டேன், வருமானம் வராத பரவாயில்ல, செடியை வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டானா, என்ன படைச்ச பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டானா, வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அறியாத விதத்திலே அவன் எனக்கு உணவளிப்பான். வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். எனக்கு என் ரப்புல் ஆலமீன் வருமானத்தை தருவான். என் பொய் பேசித்தான், என் பொய்யினால் நான் சம்பாதிக்க போவது இல்லை, என்னுடைய ஏமாற்றத்தினால் சம்பாதிக்க போவது இல்லை, நான் செய்கிற மோசடியால் சம்பாதிக்க போவதில்லை. அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு சுருக்கிக் கொள்வான். அந்த இறைவனிடத்திலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், அவன் எனக்கு உணவளிப்பான். ஒரு திடமான உள்ள இருந்தா தான் இந்த முடிவுக்கு வர முடியும். இல்லாட்டி பக்கத்து கடையில எட்டி பார்ப்போம், கூட்டம் நிறைய இருக்கும். ஏன், அவன் பேசுற பொய் எப்படி இருக்கும்? இவர்கிட்ட போனா கரார நிப்பாரு அப்படின்னு 4 பேர் தான் வருவான், அங்க 40 பேர் நிற்பான், உடனே உள்ள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அவரே மாதிரி நம்மளும் போய் பேசினா தான் அப்பா அப்படி உழைக்குங்க. அப்படிதான் ஒரு பையன் துணி கடையில் போயிட்டோன்னே, எப்படிங்க நல்லா உழைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே துணி கடைக்காரர் சொன்னாரா, கிளியவே கிளியாது தம்பி அப்படின்னா. உடனே கடைக்காரன் பார்த்து அந்த தம்பி பையன் கேட்டிருக்கான், சின்ன பையன், கிளியவே கிளியாதுன்னா எப்படி எனக்கு 2 மீட்டர் கிழிச்சு தருவீங்க? பொய்யில கிளியவே கிளியாது ஒரு துணி உலகத்துல தைக்க உருவாக்கப்பட்டிருக்கா, என்னத்தையா வந்து சொல்லிடணும். அவன் ரேஞ்சுக்கு தங்க கடை வச்சிருக்கவன் தங்க கடையில் ஒரு பொய், வெள்ளி கடை வச்சிருக்கவன் வெள்ளி கடை அந்த மாதிரி ஒரு பொய், துணி கடை வச்சிருக்கவன் துணி கடைக்கு பொய். அப்ப இதுல எல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன், நான் பித்தலாட்டம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் உறுதி நிறைந்த உள்ளம் வேண்டும். அல்லாஹ் சொன்னான், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். நபிகளாரை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், ரசூல்மார்களில் அல்லாஹ்வுடைய தூதர்களில் உறுதி மிக்கவர்கள் எப்படி பொறுமையோடு இருந்தார்களோ அப்படி பொறுமையாக நீங்கள் இருங்கள். நபிமார்களுடைய பொறுமை, அது நபிமார்கள் கூட என்ன பிரிக்கிறான், அதுலயும் சில பேர் ரொம்ப சிரமப்படுத்தி ரொம்ப சோதனைக்குள்ளாக்கி அப்படி உறுதியான சில பேர் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி நீ உறுதியான இல்லை. இதிலே பொறுமை அவசியம். அதே போல இறைவனிடமிருந்து நமக்கு வரக்கூடிய இயற்கையான துன்பம் துயரங்கள், அதிலே பொறுமை அவசியம். எத்தனையோ வகையில துன்பங்கள் வரலாம், வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படலாம், லாபம் குறைந்து போகலாம், குடும்பத்திலே மரணங்கள் நிகழலாம், திடீரென்று வீடு இடிந்து போகலாம், நம்முடைய விவசாய நிலங்கள் பாழ்பட்டு போகலாம், தண்ணீரின்றி எல்லாம் வறட்சியாகி விடலாம், நோய் நொடிகளில் ஆட்பட்டுக் கொள்ளலாம். எல்லாம் இறைவனிடமிருந்து வருகிற சோதனை. திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் வருதுன்னா என்ன, அல்லாஹ் தர்றான்.
திடீர்னு வீட்டுல 2 பேரும் ஆக்சிடென்ட்ல மூத்தா போயிட்டாங்க, அல்லாஹ் தரலாம். எல்லாமே அல்லாஹ்வோட புறத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் தானே. அப்ப இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறதே, அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதிலே பொறுமை அவசியம். அதுல பல பேர் பொறுமை இழந்துருவாங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ, படைச்ச இறைவனுக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு சோதனையை தருகிறான் என்றால் அவன் நம்மை விரும்புகிறான், நம்மை நேசிக்கிறான், நம்முடைய அழுக்குகளை நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்துவதற்காக இறைவன் தருகிறான் என்று அர்த்தம். நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் நம்மை சிரமப்படுத்தி பார்ப்பதற்காக அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இறைவன் தருகிற சோதனைகள். வீட்டிலே துள்ளி ஆடி ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைக்கு உடல் நலவில்லை என்று சொல்லி அதற்கு மருத்துவம் செய்கிறார்கள் பெற்றோர்கள். செய்கிற மருத்துவம் ரொம்ப கடினமான மருத்துவம், ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருக்கிறது. கத்தி எடுத்து அறுத்து கடுமையான கசப்பான மருந்தை கொடுத்து பிள்ளைக்கு மருத்துவம் செய்யப்படுகிறது. பிள்ளை துடிக்குது, மருந்து வேண்டாங்குது, குடிக்க மாட்டேங்குது, ஓடுது, அடம் பிடிக்குது. ஆனாலும் பிள்ளை அழுதாலும் பரவாயில்ல, துடிச்சாலும் பரவாயில்ல, தூக்கம் போனாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணியே தீருவோம், பிள்ளைக்கு மருந்து கொடுத்தே தீருவோம். பெற்றவங்க நிக்கிறாங்கல்ல, ஏன்? ஓடி ஆடி விளையாடுகிற அந்த விளையாட்டை தடுத்து நிறுத்தவா அல்லது அந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாடவா? பிள்ளை தொடர்ந்து விளையாடணும்னா இந்த நோய்க்கு மருந்து கொடுத்தாகணும், இல்லாட்டி பிள்ளை படுத்துரும், பிள்ளைக்கு விளையாட முடியாம போயிடும். பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னா இந்த சில நிமிடங்கள் இந்த துன்பத்தை பிள்ளைக்கு கொடுத்து ஆக வேண்டும். அந்த துன்பத்தினால் காலத்திற்கும் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய மகனுக்கு எப்படி நலவை நாடுகிறார்களோ அதுபோல நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு துன்பத்தை தருகிறார் என்றால் நம்மை சிரமப்படுத்தி பார்ப்பதற்காக, நம்மை அளவைத்து பார்ப்பதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக, நம்முடைய கசடுகளை நீக்குவதற்காக, நம்முடைய தீமைகளை அழிப்பதற்காக. அதனால்தான் உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் நபிகளார் சொல்லுகிறார்கள், நபிமார்கள் தான் அதிகம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான கூலி யாருக்கு என்று கேட்டால் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிக கூலி. இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை விரும்பிவிட்டால் இப்தலாஹும் அவர்களை சோதிக்கிறான். அப்ப இறைவன் நமக்கு சோதனைகளை தருகிற பொழுது அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், இறைவனிடத்திலே முறையிடுவோம், யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீக்கிடு கேட்போம், அதோடு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த பொறுமை இழந்து, அந்த நோயில அந்த துன்பத்தில் பொறுமை இழந்து தவித்து திட்டி பேசி இறைவனை நிந்திக்கின்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலில் இருந்து வந்துவிடக் கூடாது. அங்கே பொறுமை அவசியம், துன்பங்களை தாங்குகிற பொறுமை அவசியம். அதே போல பிற மனிதர்களால் நமக்கு ஏற்படுகிற தொல்லைகளின் பொழுது நமக்கு வர வேண்டிய பொறுமை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் இருக்க வேண்டிய பொறுமை, அல்லாஹ்வுடைய தடுக்கப்பட்ட காரியங்களை விலகிக் கொள்வதில் இருக்க வேண்டிய பொறுமை, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்வதில் இருக்க வேண்டிய பொறுமை. அடுத்ததாக சக மனிதர்கள் நமக்கு இழைக்கக்கூடிய துன்பம் துயரங்களை எதிர்கொள்ளுகிற அந்த பொறுமை. இதுல பல வகை இருக்கிறது. சில விஷயங்கள்ல மத்தவங்க நமக்கு தீங்கிழைக்கும் பொழுது நம்ம அலட்சியமா அதை மன்னிச்சுட்டு அதை பத்தி கேர் பண்ணாம போகக்கூடிய அப்படிப்பட்ட துயரங்களும் இருக்கும். சில துயரங்கள் இருக்கும், அதை எதிர்கொண்டு நீ செஞ்சது. உதாரணமா ஒருத்தர் மீது அவதூறு சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல மனிதனை திருடி விட்டான், அது கொலை செய்து விட்டான், அல்லது விபச்சாரம் செய்து விட்டான், ஏதோ ஒரு குற்றச்சாட்டை அவன் மீது சுமத்துகிறார்கள் என்று சொன்னால் சொல்லிட்டு போறான்ப்பா, எவனை எக்கன்னு சொல்லிட்டு போறான், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. நான் பொறுமையா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் பொறுமை இல்லை. அந்த நேரத்திலே நான் தவறு செய்யவில்லை என்பதை தெளிவாக மக்கள் மத்தியிலே நிரூபித்து விட்டு அதற்கு பிறகு அமைதியாகிவிட வேண்டும். நான் கொலை பண்ணேன்னு சொல்லல, கொலை பண்ணல, இந்த ஆதாரம், இந்த சாட்சி எல்லாத்தையும் விசாரிச்சுக்க, நான் செய்யல அப்படின்னு தன் மீதான அந்த அவதூறை துடைத்து விட்டு பொறுமை காக்க வேண்டும். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போன மௌனமாக இருப்பதற்கு பேர் பொறுமை அல்ல. அந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு தான் குற்றவாளி அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை அவனுக்கு தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பனு தமீம் என்ற கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் நபிகளாரை பார்த்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் யுஅதில், அல்லாஹ்வுடைய தூதரே நீதமாக நடங்கள், பங்கு வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே நீதத்தை சொல்லி தருவதற்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் உண்டா? அவங்க அந்த ஆள் சொல்றாரு, நீளமாக பங்கு வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், ஒமையாதில் இராலம்மாதில்,
நான் நேர்மையாக நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் நீதமாக நடக்க போகிறார்? நீதத்தை நேர்மையை உலகத்திற்கு கற்றுத்தருவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். இரவு நீதத்தை பத்தி எனக்கு சொல்ற சொல்லிட்டு ரசூல நீதியா தான் வைக்கிறாங்க. ஆனா அந்த குற்றம் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா சொல்லிட்டு போட்டு சும்மா இருக்கிற. நான் நீதமாகத்தான் நடந்திருக்கிறேன், என் அளவுக்கு நீதம் செலுத்துறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து பொறுமைக்கு வர்றாங்க பாருங்க. எப்படி பொறுமையா இருக்கிறாங்க? அது ஊதிய மூசாபி அக்ஸர மின் ஹாதா மின் ஸாலிக. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்கள் இதைவிட கடுமையாக நோவினைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுடைய சமுதாயத்தால். ஃபஸபர, அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். அது ஊதிய மூசாபி அக்ஸர மின் ஹாதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை விட கொடுமையாக அந்த மக்கள் பேசுறாங்க, என்னென்னலாமோ பேசுறாங்க. இது வழி சொல்லி தர்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒருத்தர் உன் மேல குற்றச்சாட்டு வச்சா குற்றச்சாட்டு பொய்ன்னு நிரூபிச்சுட்டு பொறுமையாயிரு. பொறுமை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி அந்த பொறுமையை வரவழைக்கணும் தெரியுமா? உன் மேல ஒரு குற்றம் சொல்லப்பட்டுச்சே, உனக்கு ஒரு துன்பம் வந்துச்சே, அதை விட பெரிய துன்பத்துக்கு ஆட்பட்டவர்கள் உலகத்துல இருப்பாங்க. அவங்கள நினைச்சு பாரு, உன் துன்பம் உனக்கு துன்பமாவே தெரியாது. இப்ப ரசூலுல்லாஹ் அதான் செய்யறாங்க. நமக்கு துன்பம் வந்துட்டான், நம்மள அசிங்கமா பேசிட்டாங்க, இருக்கட்டும். ஆனா மூசா நபிக்கு எவ்வளவு பாடுபடுத்தினானுவ, நம்ம பரவாயில்லப்பா, பொறுமை தானா வரும். நம்ம வாழ்க்கையில எந்த துன்பத்திற்கு ஆட்பட்டாலும் நம்மை விட பெருந்துயரத்திலே மாட்டிக்கொண்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரை நினைச்சு பாருங்க, உங்க துன்பம் அப்படியே காத்தா பறந்துடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லி குர்ஆன்ல வசனம் இறக்குறான். என்ன வசனம்? யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸில அலைஹிம் கிதாபன் மினஸ் ஸமா. வேதக்காரர்கள் வானத்திலே இருந்து ஒரு புத்தகத்தை, ஒரு வேதத்தை நீர் இறக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு புக்கை கொண்டாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலையா இருக்குது. ஏன்னா நம்ம குர்ஆனை கொண்டு வந்திருக்கோம், இவ்வளவு ஆதாரங்களை வச்சிருக்கோம், இந்த மனுஷன் இவங்க ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் இப்படி திண்டு குண்டு பேசிட்டு அழைகிறாங்களே அப்படின்னு கவலைப்படும் பொழுது இதை சொல்லிட்டு அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். புக்கு கேட்டாங்க, நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டியே. ஃபகத் ஸஅலு மூஸா அக்பர மின் ஸாலிக். ஆனால் மூசாவிடத்திலே இதைவிட கடுமையாக கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரா, நீ அல்லாஹ்வே கொண்டு வந்து காட்டுன்னு கேட்டாங்க. உங்களே புக்கை தான் கேட்டிருக்கான். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம், நம்ம அது எவ்வளவு பரவாயில்லப்பா, மூசா நபி அந்த பாடுபடுத்தி இருக்கானோ, அல்லாஹ்வே கூட்டிவாள்ல கேட்டிருக்காங்க, நம்மால புக்கை தானே கேட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சோதனை வரும் பொழுது நாம் அடைந்திருக்கிற சோதனையை விட, நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களை விட அதிக சிக்கலுக்கு ஆட்பட்டவர்கள் நமக்கு அருகிலே இருப்பார்கள். 10,000 ரூபாய் நமக்கு லாஸா, 20,000 ரூபாய் லாஸ் ஆனவர் பக்கத்து கடையில் இருப்பாரு. நம்மகிட்ட வியாபாரம் பாக்குற பேர்ல ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டு போயிட்டானா, இன்னொரு கடையில 2 லட்சத்தை போட்டு போயிருப்பாரு. 1 லட்சத்தை நினைச்சு கவலைப்படுற நேரத்துல நமக்காவது 1 லட்சம் பரவாயில்லப்பா, அங்க பாரு 2 லட்சத்தை அடிச்சு போயிட்டான், பரவாயில்ல நமக்கு அப்படின்னு நினைப்போம். அப்ப இந்த மாதிரி அனைத்து காரியங்களிலும் பொறுமை, எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுவரைக்கும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். அந்த செயல் ஊக்கத்திற்கு பெயர், அந்த மன உறுதிக்கு பெயர், அந்த நெஞ்சுறுதிக்கு பெயர், அந்த வீரத்திற்கு பெயர் பொறுமை. அப்படிப்பட்ட பொறுமையை கடைபிடித்து வாழ்கிற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்திமில் அன்பியா வல் முர்சலீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் நாளுக்கு நாள் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் மிக மிக மோசமாகிக் கொண்டே போகிறது. மத்தியிலே ஆளுகிற பாஜக அரசு நீதத்தை குழி தோண்டி புதைக்கிற ஜனநாயக மரபுகளை எல்லாம் சீரழிக்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து கையிலே எடுத்து வருகிறார்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நேரத்திலிருந்து இதுவரைக்கும் நடந்திருக்கிற நீதிமன்ற நிகழ்வுகளை கவனிக்கிற எல்லோரும் இந்த உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதிலே சமீபத்திலே வந்திருக்கிற ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு என்ன என்று கேட்டால், 2 நாட்களுக்கு முன்னால் ஹைதராபாத்திலே நடைபெற்ற 2007ஆம் ஆண்டு ஹைதராபாத்திலே நடைபெற்ற மக்கா மசூதி குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்ட சாமியார் அசிமானந்தா என்பவரை தகுந்த ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. அவர் மட்டுமில்லை, அவரோடு சேர்ந்த 5 RSS அமைப்பை சார்ந்தவர்களை விடுதலை செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு இது என்று கேட்டால், இது விடுதலை என்பது சாதாரணமானது, ஆதாரங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்வது, இல்லை என்றால் மறுப்பது என்பது சாதாரண செய்தி தான். ஆனா இங்க உள்ள விஷயம் என்ன என்று கேட்டால்,
இந்த அசிமானந்தா 2010ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பொழுது நீதிபதிக்கு முன்னால் அவர் அப்ரூவராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். அவர் அளித்த வாக்குமூலம் என்ன என்று கேட்டால், RSS இயக்கத்துடைய தலைவராக இருக்கிற மோகன் பகவத்தும் அதனுடைய செயற்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டு எனக்கு இன்னின்ன மாதிரி திட்டங்களை வகுத்து தந்தார்கள். அந்த திட்டத்தில்